முருகா, என் அன்பு பிள்ளையே, பண மாலை வரும் நேரம்தான். இதை நீ தொட்டுவிட்டால் திகட்ட திகட்ட உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் குவிய போகின்றது. கரை புரளும் வெள்ளம் போல் செல்வம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். கண் இமைக்கும் நேரத்தில் பணம் வந்து உன் கடன் பிரச்சனை தீரும். என் அப்பனே முருகா, உன் அருளுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டே இருப்பேன் என்று கூறுவாய். என் தங்க பிள்ளையே, நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டேன். நீ என்னிடம் கேட்ட வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உனது அகம் பாவம், தற்பெருமை, பயம், சந்தேகம், பொறாமை இவைதான் உன்னுடைய தடைகள். இவைகளை அழித்து முன்னேறு, நான் இருக்கின்றேன். உன் காதல் வெற்றி பெற்று என் அருள் ஆசியுடன் உன் திருமணம் நடைபெறும். நிச்சயம் என்னை போல் நீயும் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாய். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. நீ செல்லும் இடமெல்லாம் அங்கு துணையாக பழனி ராஜ அலங்கார கோலத்தில் வந்து நிற்பேன். ஏனெனில் நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். கடமையை ஆற்று, விரைவில் வெற்றி காண்பாய் பிள்ளையே. ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கின்றாய்? சில விஷயங்கள் தள்ளி போகின்றதே என்று வருந்தாதே. தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றன. நான் மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் இருக்கும். ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிதான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று 3 வழிகளை பின்பற்றினால் என் வாழ்க்கையில் சோகம் என்ற வார்த்தைக்கு இடமே இருக்காது. இப்போது கடன் பிரச்சனையால், பண பிரச்சனையால் நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த பணம் என்னிடம் வந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றாய். அந்த அளவிற்கு பணம் இப்பொழுது உன்னுடைய கையில் திகட்ட திகட்ட வர போகின்றது தங்கமே. நீ இழந்ததை விட 2 மடங்காக நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். சந்தோஷத்தில்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். உன்னை தூக்கிவிட தந்தை சொத்து இல்லை என கவலை கொள்ளாதே. அதை நீயே இப்போது உருவாக்கப் போகின்றாய். அதற்குத்தான் இத்தனை நாட்கள் சோதனை கண்டாய். இனி உனக்கு நல்ல காலமே. ஓ முருகா.